அன்பர்களே வணக்கம். இறைவன் அருளால் தன்னை உணர வேண்டும், மெய்ஞானம் பெற வேண்டும், அவனை அடைய வேண்டும் என்று மாணிக்கவாசகர் விரும்புகின்றார். அதற்கு சில நாடகங்களை நடிக்கின்றார். அடியவர் வேடம் தரிக்கின்றார். உண்மையான பக்தன் போல் அவர்கள் நடுவிலே இருக்கின்றார். எதற்காக? ஒரு நாள் அவன் அருள் தனக்கு கிட்டிவிடும் என்பதால். அதாவது இந்த ஆன்மா இறைவனை அடைய எவ்வாறு விழித்து கொள்ள வேண்டும் என்பதை தனது 10 பாடல்களில் அறிவுறுத்தல் என்ற பதிகத்திலே சொல்கிறார். இவர் தனது நெஞ்சுக்கு தானே அறிவுறுத்திக் கொள்கிறார். அதன் சாரத்தை மட்டும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். சிவனே, நாடகத்தால் உன் அடியார் போல் நடிக்கின்றேன். உன் மீது இடையறாத அன்பு கொள்கின்றேன். இறப்போ என் கைவசமில்லையே. நான் மண்ணாழ்வதையும் விண்ணாழ்வதையும் விரும்ப மாட்டேன். உன் திருவடிக்காகவே ஏங்குகிறேன். நாயினும் சிறியவன். உனக்கு மலரிடுவது கிடையாது. உன்னை புகழ்ந்து பாடுவதும் கிடையாது. அதனால் கருணை அமுதம் கிடைக்காமல் தனித்து விடப்பட்டு வருந்துகிறேன். உன் திருவடிக்கு தொண்டனாகும் நெஞ்சமில்லாதவன். உன் கோயிலை சுத்தம் செய்ய மாட்டேன். பயனற்று இறப்பதற்குத்தான் நான் வருகின்றேன். விண்ணும் மண்ணுமாக அனைத்துமாக அனைத்திற்கும் ஆதியாக உள்ளவனே, வினைக்கேற்ப ஆட்டுவிக்கின்ற பெருமானே, அவர்கள் உள்ளத்திலும் இருக்கின்ற பெருமானே, தேவர்களும் நான் மறைகளும் உன்னை துதித்து பாடினாலும் உன் திருவடியை காண முடியாது. ஆனால் தகுதியற்ற என்னை ஆட்கொண்ட சிவபெருமானே, உன்னை காணாமல் நான் வாழ மாட்டேன், இறந்துதான் போவேன். பெண்களை நினைத்து பாழ்பட்ட நெஞ்சமே, என் உணர்விலே கலந்திருந்த பெருமான் விண்ணில் மறைந்து விட்டானே. உனக்கு தெரியாதா? இன்னுமா நீ இயங்கிக் கொண்டிருக்கின்றாய்? வல்வினைக்கு ஆட்பட்டு ஆழ்ந்து போகின்றாய். சிவனை போற்றாமல் நீயே உனக்கு தீங்கை செய்து கொள்கிறாய். நான் எவ்வளவு சொல்லியும் எவ்வளவு அறிவுறுத்தியும் நீ துன்பக் கடலிலே வீழ்ந்து கிடக்கின்றாயே என்று சொல்கிறார் மாணிக்கவாசகர். அன்பர்களே, அடியவர்கள் போல் பொய்வேடம் பூண்டாலும், அடியவர் மத்தியிலே நின்று நடித்து கொண்டு இருந்தாலும், இறைவனுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்தை செய்யாவிட்டாலும் மனதிலே இறைவன் மீது இடையறாத பக்தி இருந்தால் நாளடைவில் வேடம் களைந்து நாடகம் முடிவுக்கு வந்து இறைவன் அருள் நமக்கு கிட்டும் என்பதாகத்தான் இந்த பதிகத்திலே சொல்லி வருகிறார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடிப்பேன், பிறப்புக்கு அஞ்சேன், அருளமதம் கிடைக்காமல் வருந்துகிறேன் என்றும், ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன், அவரவரை கூத்தாடுவானாகி பிறப்பு அறுத்திடுவானாகி, அடியார்கள் மேல் அறவுவார் கழகள் என வைப்பானாகி என்றும், பாழ்நெஞ்சே காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே, நெஞ்சமே வல்வனைப்பட்டு ஆடுகின்றாயே என்றும் தனக்குத்தானே அறிவுறுத்தி கொண்டு நமக்கும் அதை வெளிப்படுத்திவிட்டார் மாணிக்கவாசகர் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.